என்னப்பா நாலா பக்கமும் கேமரா இருக்கு. 1 2 3 4 5 6 கேமராவா? 8 அடி ஆத்தி. ஓ இங்க அப்படியா? வளைச்சு வளைச்சு எடுங்க சொல்றேன். பக்கமெல்லாம் அனைவரையும் நல்லா நக்கும். வணக்கம் சொல்லுது. எனக்கு தமிழ் குஞ்சு 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 குஞ்சு. தமிழ் குஞ்சு குஞ்சு தான். என்னப்பா யூனிஃபார்ம் இது? இந்த பட்டுறது இன்னைக்கு கவனிச்சீங்களா இல்லையா? செல்வன் எனக்கு பேசிட்டாப்ல. மைக் செட் ஓனர் என்ன எல்லாம் இப்படி விஜயகாந்த் மாதிரி உட்காந்துருக்கீங்க, வெள்ளையும் செல்லையுமா? பரவாயில்ல. என்னங்கண்ணா பேரு? மைக் செட் பேரு வேல்முருகன். பரவாயில்ல, விஜி வேல்முருகன் ரெண்டுமே வீல தான் வருது, வெற்றி தான். அதனால நீங்க என்னத்தை எடுக்கிறீங்க பின்னாடி ஜூம் பண்ணிக்கிட்டு? இப்படி முன்னாடி எடுத்தாலாவது பரவாயில்ல, பின்னாடி நின்று எதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? சரி போலாமா? ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். பட் கேட்டு பாருங்க பத்தி சொல்லுமா? அதனாலதான் மண்டையில முடியல போல. என்ன முறை வேணும்? நான் நம்ம 2 பேரும் அக்கா தம்பி உறவு, தங்கச்சி. இப்படி குறுகுறுன்னு எதை பார்த்து வாசிக்கிறீங்க? பட் கேட்டு பாருங்க பத்தி சொல்லுமா? என்ன பாடுற? நாடகம் முன்னேற பாடுபடுது தான் பண்ணேன். அப்படி பாடல நீனு, நான் தான் அப்படி பாடினேன். உங்க காலில் அப்படி விழுந்துருக்கு. காது கேட்காதா? வேற வழியில் அப்படிதான் குறை சொல்லிக்கணும். ஆமா ஏத்துங்க, எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏத்துங்க சொல்றேன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கோவப்படாம எல்லாத்துக்கும் ஏத்துக்கணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, பப்புன்னு 2 பப்புன்னு வரையில மட்டும் மைக்கில் எர்த்த வைங்க, மற்ற எல்லாத்துக்கும் நல்லா சவுண்டை ஏத்துங்க. வச்சிக்கப்பா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. நீலகண்டன் செயல் சரியில்லையே. செல்வனே ஜீவ சமாதி ஆயிருச்சு. இது கொஞ்சம் தள்ளி நின்னே ஆடு. ஏன்னு கையோட புடிங்கிற போறாப்புல. ஐய, நீலகண்டன் மட்டும்தான் ஒழுக்கமா இருந்தாப்புல, அவரையும் கெடுத்துட்டீங்க. வச்சிக்கப்பா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. வச்சிக்கப்பா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. எரிக்கையா எரி
இல்லையே. ஒரு ஆளு ஏற்கனவே 8 கேமரா இருக்கு, ஒரு ஆளு பின்னாடி எடுக்குது, ஒரு ஆளு சைடுல எடுக்குது. என்னையா இந்த குடும்பப்படுத்துறீங்க? எதையாச்சும் எடுக்கட்டும் விடுங்க. யாரையாச்சும் எடுத்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா பொசிங்கிரும், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்படின்னால எதுல விட்டேன்? ஊரு விட்டு ஊரு வந்து, ஊரு விட்டு ஊரு வந்து. எதுக்கு அந்த பக்கம் திரும்புற? நான் அந்த பக்கம் திரும்பல, இத பாக்குற. நீங்க எனக்கு அக்கா வேணும். அப்பா இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்கடா. ஐயோ 4 பேருக்கும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி உறவு வருது. எல்லாம் வச்சிருக்கிற பொம்பளைய பாக்குற மாதிரியே பாக்குறீங்களே. என்னை சங்கு ஊதுது. ஹலோ ஹலோ ஹலோ. என்னக்கா? ஏன் என்னாச்சு? யாருக்கா அது? அக்கா கோவப்படாதீங்க, வாங்க. அவுட்டு யூடு. எந்த பையனை? அவன் இப்படி என்ன பண்ணான்? டேய் மஞ்சள் கலர் டிஷர்ட், டேய் எந்திரி எந்திரி. உன் பேர் என்னடா? ஆட பேரை சொல்லு, கீழே புழு புழுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அபிலேஷ். கபிலேஷ். இந்த ஊரை சேர்ந்த கபிலேஷ் அவர்கள் நடன மங்கையாகிய திருச்சி விஜயை கெடுத்து விட்டார். என்ன காரணம்? ஏங்க, என்னுடைய பொழப்பு இன்னைக்கு ராத்திரி இங்க ஆடுனா நாளைக்கு காலையில சம்பளம். அதுதான் எங்களுடைய தொழில். நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் பொழப்பு உண்டுன்னுகிட்டு வேலையை பார்க்கிறேன். இந்த பையன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அப்படி என்ன கேட்டான்? தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை. அப்படி அதுக்கு முன்னாடி அவனை பெத்த தாய் தகப்பன் கபிலோட அப்பா அம்மா கூட்டத்துல இருக்கீங்களா? ஏன் உங்களை கேக்குறீங்க? இல்ல ஏப்பா உங்க அம்மா அப்பா எங்கடா? ஏங்க இந்த முன்னாடி மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுட்டு அது யாரு? கபிலேஷ் அப்பா அம்மா. எதுக்கு கேக்குறேன்னா, வருங்கால மாமனார் மாமியாருக்கு மரியாதை செய்யணும். ஏன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மேடையில வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமான உடனே திருச்சி விஜய்க்கும் கபிலுக்கும் கல்யாணம். நாளைக்கு ராத்திரி இதே மேடையில முதல் இரவு பையனை வலிச்சு அள்ளிக்கிட்டு போங்க. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு 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 தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரும் உங்களை இத்தனை பேரு உங்களை நம்பி. ஒரு விட்டு ஒரு வந்து. தன்னச்சி இல்ல எப்போது நீங்க அப்பாட என்ன வேணாம், ஆளாலே கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊரில விளைஞ்சது நமக்கு போலது நடக்கலையா, காட்டையும் விட்டு விட்டு செல்வது காட்டுக்கு போகலையா. கண்ணியதே நீங்க கற்பனை வரும் மங்கையாறு வெற்றிக்கு மீது. கண்ணியதே நீங்க கற்பனை வரும் மங்கையாறு வெற்றிக்கு மீது. காதல் ஈடேற வாழுமே கூட. ஊரு 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 எல்லாம் ஊர்ற. என்னத்தடா பார்த்துட்டு உட்காந்துக்க குரு குருன்னு. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். ஏன்னா நாடகம் இன்னைக்கு பெரிய நாடகம். அருளண்ணே இல்ல, எப்பவுமே நான் மேடைக்கு வந்தா 3 பாட்டு பாடுவேன். 3 பாட்டு பாடுவேன். எதுக்கு இன்னைக்கு என் தொழிலை சுருக்கலான்னு இருக்கேன். வந்திருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆட்கள்னு சொன்னாங்க. வந்திருக்கிற பப்புன் எம்கேஆர் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன், எம்கேஆர் ராதாகிருஷ்ணன், மருதமணி. மருதமணி. எஸ்.
ஓ, இந்த அன்பாலயம் நிறுவனர், ஆமா. ஆஹா. ஆதரவற்றோர் நல்லபடியா பாத்துக்கிறவரு, ஆமா ஆமா இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரவரு, ஆமா. நாடக உலக கர்ணன் ஓய்யா, அவர்தானா? அவர்தான். ராதாகிருஷ்ணனா பப்புனா? ஆமா. உண்மையாலுமேவா? தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்காத. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. நான் யாரு இல்ல, உண்மையாலுமே இன்னைக்கு யாரு நாடகம் யார் யார் நடிகர் எனக்கு தெரியாது. ராதாகிருஷ்ணன் மருதமணி ஆமா வந்து பெருமையா பேசியிருப்பாரு என்னைய பத்தி. எங்க அக்கா, என் உடன் பிறவா சகோதரி, சூப்பர் சிங்கர் பாடகி, அந்த டிவி புகழ், இந்த டிவி புகழ். எங்க அக்கா இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னா எங்க அக்கா இல்லைன்னா என்னை பெருமையா பேசியிருப்பாரு. எல்லாரும் கேட்டீங்களா? உங்க பட்டத்தை தான் சொன்னாரு. நான் வாங்கின பட்டத்தெல்லாம் சொன்னாரா? திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய்னு சொன்னார். திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜய்னு என்னைய பெருமையா சொன்னாரா? ரொம்ப பெருமையா. அப்ப சரி. அப்ப என்னுடைய தம்பி ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்ல பையன். மத்த டான்ஸ் கிட்ட வம்புழுப்பாப்ல, என்கிட்ட வம்புழுக்க மாட்டாப்ல. எனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்காப்ல. ஆமா ஆமா, மரியாதை கொடுத்து வச்சிருக்காப்ல. இப்படி எல்லாம் அவனை பத்தி பேசி அவனை காக்கா புடிச்சு அவங்கிட்ட நான் தொழில் பண்ணி நான் பேர் எடுக்கிறதா? ஏண்டா மொன்ன பயல, ஏண்டா ராதாகிருஷ்ணன் முடிச்சவைக்கு பயல, ஏண்டா ராதாகிருஷ்ணன் மாமாகார பயல, ஏண்டா ராதாகிருஷ்ணன் மொல்ல மாதிரி பயல, ஏண்டா திருட்டு பயல, ஏண்டா இன்னொரு பட்டம் வேற கொடுத்துருக்காப்ல உனக்கு. என்ன சொன்ன என்னைய? இன்னொரு பட்டம் வேற கொடுத்துருக்காப்ல. என்ன சொன்னா என்னைய? டெல்லி எரும மாடுங்கிறான். டெல்லி கிரில் மாடு. இந்த நாட்டு மாடு, கிரு மாடு, கிரு மாடு. அப்புறம் பால் மாடு, எச்சப்பு. அப்புறம் வேற என்ன சொன்னா? எத்த தண்டி பொம்பளை. எதுக்கு எத்த தண்டின்னு இதை பாக்குற மானங்கட்ட பயல, ஏண்டா மொல்ல மாதிரி பயல, வாய பிடிச்சு கிழிச்சு விடுவேன். உன்னை ஏற்கனவே போன மேடையிலேயே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஜட்டியோட ஓட விட்டுருப்பேன். ஏக்கா இன்னொன்னு சொன்னாருக்கா, 500 லிட்டர் 5000 லிட்டர் பால். ஏண்டா சீம்பாலு கூட வராத அவன் முகரையில கறந்து ஊத்த. இதுல மருதமணி வேற இவனுக்கு தொன்னைக்கு 5000 லிட்டரு. இப்பயே சொல்லிட்டேன், இந்த ராதாகிருஷ்ணன் மருதமணிக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் எந்திரிச்சு போயிருங்க. என்ன சவுண்ட் கொடுத்தா, நீங்க சவுண்ட் கொடுத்தா நான் பயந்துருவேனா? அந்த மாதிரி பொம்பளை நான் கிடையாது. எதுக்கு எந்திரிச்சு போக சொல்றேன் தெரியுமா? இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டத்துக்கு முன்னாடி திருச்சி விஜய்கிட்ட மண்டிட்டு தான் ராதாகிருஷ்ணன். ஒரு மருதமணி வலது கால பிடிக்கணும், இன்னொரு ராதாகிருஷ்ணன் இடது கால பிடிச்சி ஐயோ நாங்க பேசினது தப்பு, என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு அடங்கோப்பம் முன்னாக்கு மன்னிப்பு கேட்க எந்திரிச்சு போயிருங்கன்னு சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும். ரசிகர் கூட்டம் என்ன ரசிகர் கூட்டம்? ராதாகிருஷ்ணன் மருதமணிக்கு ரசிகர் கூட்டமா? வரட்டும். பத்தாது பத்தாது, நல்லா சத்தம் போடு பாப்போம். பத்தல பத்தல. நல்ல பாப்புன்னு தானே ராதாகிருஷ்ணன். டான்ஸ் வந்துட்டேன்ல, பாடிட்டேன்ல, அப்ப என்ன சந்திக்கிறதா சைடுக்கு வந்து நிக்கணும்ல. தலைவா தலைவா, வெட்டிய தூக்கி போட்டு நொறுக்கிடுவேன்டா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தெரியுமில. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா இன்னும் சவுண்ட் அதிகமா. அப்படிங்கனால ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திப்பதற்கு முன்பதாக இந்த கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் கிளப்புடுக்கு. என்னது கிளப்பி விடுவோமான்னு பார்த்தேன். போகாதட்டு இருக்கே ஒன்னும். சரி இருந்த முடிஞ்ச வரைக்கும் கிளப்புவோம். அரளனே உங்களுக்கு நல்ல வேலை நான் தரேன். என்ன வேலை? நீங்க வாசிக்கிறீங்களோ இல்லையோ, எத்தனை பேரு கிளம்புறாங்கன்னு மட்டும் எண்ணுங்க. நான் கிளம்புறதெல்லாம் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். என்ன தங்கச்சி கிளப்பி விடல, அண்ணன் பாக்குறது இல்லையா? அப்படிங்களா? மைக் செட்டுக்காரங்களே, இப்ப கிளப்பி விடுறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். எப்படி பாப்ப? ஷார்ப் வைங்க, இன்னர் வைங்க, அவுட்டர் போகாம மெதுவா தருவது. அதேதான், அப்படித்தான். மிருதங்காரங்களே, ஆல்ரவுண்ட்காரங்களே, பேசாம நீ வெளிநாட்டிலே இருந்திருக்கலாம். ஏன் இங்க வந்த? நிலா காயுது, நேரம் நல்ல நேரம்,
ஆ